ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பித்தளை பாத்திரம் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எப்பவும் விம் ஜெல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் விம் ஜெல் இல்லைனாலும் விம் பார் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எந்த ப்ரொமோ வீடியோவும் கிடையாது, எந்த இதுக்காகவும் நான் சொல்லலை, நான் யூஸ் பண்ணுறத சொல்கிறேன். அதே மாதிரி கம்பி மஞ்சி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ரஷ் வச்சுருக்கேன். இந்த பாத்திரங்கள் கழுவுறதுக்காகவே இந்த ப்ரஷ்ஷை தனியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு இதுதான். இப்போ முதல்ல நான் சிங்கை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். ஏன்னா சாமி பாத்திரங்கள் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு க்ளீனாக சிங்கை கழுவிட்டு, அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு ட்ரையான பேப்பர் எடுத்து அதில் இருக்கிற சந்தன குங்குமமெல்லாம் இருக்கும் இல்லையா விளக்கில், அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்தன குங்குமம் தொடச்சி எடுத்துட்டு, அதே மாதிரி விளக்கில் அந்த எண்ணெய் இது இருக்கும் இல்லையா, அதையும் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில், இந்த அகலமான பாத்திரத்தில் நான் ஃபில்ட்ரு வாட்டர் எடுத்துக்கிறேன், ஆரோ வாட்டர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட தண்ணி நல்ல தண்ணியாக, உப்பு இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதிலேயே க்ளீன் பண்ணால் போதும். ஆனால் எங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட் வாட்டர் தான், அதனால நான் ஆரோ வாட்டர் கொஞ்சம் இந்த மாதிரி பாத்திரத்தில் பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் டிப் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ அப்போ பாத்திரம் இன்னும் பளபளன்னு இருக்கும். இப்போ என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி நம்ம எப்போவும் ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த புளியை ஒரு லெமன் இருக்கு இல்லைங்களா, லெமனோட ஜூஸஸை புழிஞ்சு 10 நிமிஷம் அதில் ஊற விட்டுருங்க. ஊறிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் கடைசியாக நம்ம தேய்க்க போவோம் இல்லையா, க்ளீன் பண்ண போவோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவு இல்லை உங்களோட பாத்திரங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி விம் ஜெல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல, விம் பார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி இந்த 3ம் சேர்த்து தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் ரொம்ப பளபளன்னு இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் கழுவிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நான் அந்த ஆரோ வாட்டர்லையும் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி எடுத்துக்குவேன். உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துலையே காற்று படப்பட மறுபடியும் பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். இப்போ பாருங்கள், இந்த பிளேட் பாருங்கள், பசங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் பற்ற வச்சு பிளேட்டே பாருங்கள் எப்படி கரையேர்னு ஆயிடுச்சு. இப்போ இது எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் தெரியுங்களா, 2 தடவை தேய்ச்சா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது புளியில் ஊறுறப்போ நமக்கு இந்தளவு ஈஸி க்ளீனிங்கை கொடுக்கும். ஸோ அதனால் லெமன் ஜூஸும் புளி தண்ணியும் லெமன் ஜூஸும் புளியும் ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தேய்க்க போகிற டைமில் விம் ஜெல் ஆட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுங்க. பாருங்கள், 2 தேய் தான் போயிடுச்சு இல்லையா. இப்போ பின்னாடி சைடு பாருங்கள், கலர் வேறு மாதிரி இருக்குது. இப்போ தேய்க்க பாருங்கள், உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம பீதாம்பரி பவுடர் ஆட் அது யூஸ் பண்ணாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பட் எனக்கு என்னவோ அதை விட கூட இது ரொம்பவுமே ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தெரியுது. நானும் பார்த்திங்கன்னா இந்த பூஜா பொருட்கள், பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. மற்ற எல்லாத்தையும் விட இதோட பளபளப்பு நல்லாவே இருக்குது. அதனால தான் சரி உங்களுக்கு வீடியோவாக போடணும் அப்படின்ட்டு லாஃப்ட்லேருந்து 2 குத்து விளக்கு, 2 காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சு எடுத்தேன். அதில் குத்து விளக்கு கழுவிட்டுருக்கிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. ஸோ காமாட்சி அம்மன் விளக்கு கழுவாமல் வச்சுருந்தேன், அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். விளக்கெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புளியை மட்டும் எடுத்து அந்த லெமன் ஜூஸில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளியை மட்டும் எடுத்து விளக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிட்டு, ரொம்ப உங்களுக்கு கார்னரில் எல்லாம் இருக்கும் இல்லையா, எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த ப்ரஷ் மாதிரி கம்பியில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தேய்க்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிடுச்சு. விளக்கு கழுவுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி பாசம் பிடிச்சிருக்கு இல்லையா.
ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு புளியை மட்டும் போட்டு லேசாக சும்மா அப்ளை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்க்ரப்பை வச்சு அந்த லெமன் விம் ஜெல்லு இதெல்லாம் சேர்ந்து அந்த லிக்விடில் டிப் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் பளபளன்னு ஆகிடும். அதே மாதிரி நல்ல தண்ணி, நம்ம உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா கழுவுனதையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ஆனால் காற்று படப்பட மறுபடியும் கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுற விளக்கு. ஈஸியாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் லாஃப்டில் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விளக்கை காட்டுறேன் பாருங்கள். இந்த குத்து விளக்கு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அது ஒன்றும் ப்ராப்ளமாக இல்லை, கலர் மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். ஆனால் இந்த பாருங்கள், காமாட்சி அம்மன் விளக்கு எவ்வளோ கருப்பாக கலரே மாதிரி விளக்கா இதுன்னு இருக்குது. எப்படி தெரியுது பார்த்தீங்களா கரையேர்னு? இதைத்தான் நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து புளி மட்டும் எடுத்து விளக்கு பூரா, அதாவது லெமன் ஜூஸில் இருந்த புளி அதை எடுத்து விளக்கு பூரா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி எடுக்கலாம். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி, அதில் வந்து உப்பு, என்னென்னமோ லைம் சால்ட்டு எதோ யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதை நல்லா கொதிக்க வச்சு பித்தளை பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அதையும் வச்சு கொதிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். பாருங்கள், அந்த விளக்கு தான் நான் இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். இதெல்லாம் நல்லா இந்த கம்பி மஞ்சியை வச்சு கார்னரில் வச்சு தேய்க்கிறப்போ ஈஸியாக போயிடும். அடுத்ததாக வந்து மறுபடியும் நம்ம ஸ்க்ரப்பு, அந்த புளி ஜெல், அடுத்தது லெமன் ஜூஸ் ஊற வச்சது இதில் அப்பப்போ தொட்டு தொட்டு இந்த மாதிரி தேய்க்கிறப்போ, நான் தேய்க்கிறப்பவே நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது, பளபளன்னு ஆகும். இந்த பாருங்கள், மேலே எல்லாம் தேய்ச்சிட்டு இந்த சைடில் எல்லாம் தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்போட கார்னரை வச்சு தேய்ச்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கரையேன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக தனியாக வந்து நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னமோ கோதுமை மாவுலேருந்து லைம் சால்ட்டு என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்ம இதுக்காக தனியாக வாங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த பீதாம்பரி பவுட்ரு அது இதுன்ட்டு. பட் எதுவுமே வேண்டாம். இந்த 3 பொருட்களை மட்டும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நல்ல தண்ணியில் கழுவி, அப்புறம் உங்கள்கிட்ட சப்போஸ் நல்ல தண்ணி இல்லைனாலும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வாட்டர்லேயும் ஏதோ ஒன்று டிப் பண்ணி எடுத்து நல்லா அதில் நல்லா முக்கி எடுத்துட்டு காய வச்சுருங்க. ரொம்ப காயறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாக துணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தொடச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், 2 விளக்குக்கும் வித்தியாசம் காட்டுறேன். ஒரு விளக்கு கழுவிட்டேன், இன்னொரு விளக்கு கழுவாமல் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வித்தியாசம்? பாருங்கள், உள்ளெல்லாம் எப்படி பிசு பிசுன்னு அந்த விரல் மார்க் தொட்டு பார்த்தேன், அதே அப்படி பிசு பிசுன்னு எப்படி பிடிச்சி எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் எல்லா பாத்திரங்களையும் கழுவிட்டேன். இது வந்து பித்தளை பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு வெள்ளி டம்ளர் அபிஷேகத்துக்குன்னு தனியாக வச்சுருப்பேன். அந்த வெள்ளி டம்ளர் கூட இதே இதை தான் போட்டு கழுவினேன். ரொம்ப ரொம்ப பளபளன்னு ஆயிடுச்சு. அந்த வெள்ளி டம்ளரை வந்து முதல்ல நான் உங்கள்கிட்ட அதாவது கழுவுறதுக்கு முன்னாடி காட்டியிருந்தேன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ வெள்ளி பாத்திரத்துக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பணம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே பளபளன்னு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாகவும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. எல்லாமே குத்து விளக்குலேருந்து இந்த எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லாமல் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப ட்ரை ஆக விடாமல் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா அங்கங்கே தண்ணி நிற்கும் இல்லையா, அதெல்லாம் காஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பளபளன்னு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லா பாத்திரத்தையும் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட பூஜா பொருட்கள் எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்து அதில் சந்தன குங்குமமும் நான் வச்சுட்டேன். இந்த சந்தனம் வைக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்கள் சேர்த்து வைக்கிறப்போ
பார்க்குறதுக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி வாசனையும் ரூம்குள்ளே வந்தாலே சூப்பராக தெய்வீகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி சேர்க்குறது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் அடுத்தது ஜோதி வரப்போகுது, மார்கழி மாதம் வரப்போகுது. ஸோ நிறைய விளக்கேற்றி வழிபாடு செய்வோம். அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடணும்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்களோட பூஜா பொருட்களாகட்டும் பித்தளை பொருட்களாகட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி சந்தன குங்குமமெல்லாம் சூப்பராக வச்சு வீட்டை நல்ல மங்களகரமாக தெய்வீகமாக வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.